மக்கள் வணக்கம். உங்கள் அனைவரையும் வளாகம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். அதிநவீன புகை இல்லாத விறகை எரிக்கும் தொழில்நுட்பம் வாய்ந்த விறகடுப்பு பற்றிய உங்களது ஐயங்களை தெளிவுபடுத்துவதற்காக வந்திருக்கிறார் தெர்மல் எனர்ஜி சொல்யூஷனின் இயக்குனர் திரு ஆர்.கே. விஜயராகவன் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த அதிநவீன தொழில்நுட்பம் வாய்ந்த இந்த விறகடுப்பை பற்றின ஒரு விழிப்புணர்வு நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கு இல்லையா? அதே சமயம் இதில் நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பு அம்சங்களும் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த சமையல் எரிவாயு உருளை பயன்படுத்துறதுக்கும் உங்களுடைய இந்த அதிநவீன தொழில்நுட்பம் வாய்ந்த இந்த விறகடுப்பை பயன்படுத்துறதுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க. நார்மலி பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் கிராமம்னு போனாலே அங்கங்கே புகையை பார்க்கலாம். ஒன்று சேம்பரில் எரிச்சிட்டு இருப்பாங்க, இல்லை வீட்டில் எரிச்சிட்டு இருப்பாங்க. பயோஃபுயல் இல்லாமல் கிராமமே கிடையாது. எரிபொருள் இன்னைக்கு எல்பிஜி கம்ஃபர்டபிலிட்டிக்காக சென்னை மாதிரியான மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு அரௌண்ட் த வேர்ல்டே பார்த்தீங்கன்னா பயோஃபுயல் தான் இன்றைக்கி வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது. டோட்டல் 50 கோடி பேர் சோர்ஸை மொத்த எனர்ஜியை 1950 கொடுத்தது இதே பயோஃபுயல் தான். இன்றைக்கி கம்ஃபர்டபிலிட்டிக்காக அதை அப்படியே ஒதுக்கிட்டு சொகுசாக அப்படி விறகு வச்சு நம்ம எரிச்சால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்பிஜி எல்லாம் அடாப்ட் ஆகிட்டோம். பட் இது எங்கே போய் நம்மளை கொண்டு போய் நிறுத்தி இருக்குன்னா, இன்றைக்கி எல்பிஜி இல்லாமல் நம்ம இல்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எந்த ஒரு பிரைம் மினிஸ்டரோ யார் மாறினாலுமே இந்தியாவோட தலையெழுத்தை ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தான் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஆனால் எல்பிஜி ஒரு நாள் ரேட் ஏறிச்சுன்னா இந்தியாவோட மொத்த எல்லாமே நம்மளால் தாங்க முடியலை. ஸோ இந்த ஃபேல் பெட்ரோலியம் சப்ஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி இந்தியா இருக்குது. இதுக்கு அல்டர்னேட்டிவாக நம்ம சர்ச் பண்ணும்போது நம்ம ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் முன்னாடி இந்த ப்ராஜெக்டை பற்றி எப்படி அல்டர்னேட்டிவாக எல்பிஜிக்கு நம்ம பண்ணணும்னு சொல்லி பார்க்கும்போது ஆல்ரெடி ஏன் இருக்கிற பயோஃபியூலை நம்ம விட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் நிறைய ப்ராப்ளம் இருந்தது. இது ரொம்ப ஸ்மோக் வரும், பச்சை வரும்னா எரியாது, மழை காலத்தில் எரியாது, அப்படி நிறைய ரொம்ப நேரம் வேற ஆகும் அப்படிங்கிற மாதிரியான. ஆமாம். ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது இதை எப்படி கம்ஃபர்டபிலிட்டியாக நம்ம திருப்பி ப்ரெசென்ட் பண்ணணும் ஒரு முயற்சி பண்ண ஆரம்பித்தோம். அது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக அது முயற்சி பண்ணி இப்போ எல்பிஜி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறத விட நம்ம 3 ஹவர்ஸ் பண்ணுற ஒர்க்கை 2 மணி நேரத்தில் நம்ம பண்ணுற அளவுக்கு பயோஃபியூலில் டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த 6 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா எரிபொருள் சிக்கனன்றதுக்காக தான் நம்ம வந்தோம். இப்போ எரிபொருள் சிக்கனன்றதை விட இது ஒரு பெஸ்ட்டு சிஸ்டம் அப்படின்ற அளவு கொண்டு வச்சிட்டோம். இப்போ நார்மலாக எல்பிஜியில் ஒரு மில்லில் ஒரு 1000 பேருக்கு குக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு 6 ஹவர்ஸ் ஆகுதுன்னு வைங்க. இதே ப்ராசஸ் எங்கள் இதில் பண்ணும்போது அது 4 ஹவர்ஸ் 3.5 ஹவர்ஸுக்கு நம்ம பண்ணுற அளவுக்கு ஸ்பீடு பேக்கப் கொடுக்கணும். அப்போ அவங்களுக்கு எல்பிஜின்றதை விட இதோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணிடுறாங்க. ஃபினிஷிங் ஆஃப் த ப்ராடக்ட் நீங்கள் நிறைய ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக தோசை கொடுப்பாங்க. அதே மாதிரி குக்கிங் பண்ணது 3 ஹவர்ஸ் மேலே தாங்காது, அது அப்படியே புளிச்சு போயிடும். பட் பயோஃபியூலில் செய்கிறது இன்னைக்கு மார்னிங் செஞ்சது கண்டிப்பாக ஈவினிங் 7:30 8 o'clock வரைக்கும் வித்ஸ்டாண்ட் பண்ணும். பிகாஸ் ஆஃப் அந்த ஃபியூலோட ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி. ஸோ அந்த கலரிஃபிக் எனர்ஜியில் ஏன்னா இந்தியன் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டே பயோஃபியூலை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். எல்பிஜி வச்சு நம்ம பண்ணலை. ஸோ இந்த ஃபுட்டோட குவாலிட்டி இது இந்த அளவுக்கு மாற்றுது அப்படின்றதுனால நிறைய பேர் அந்த ப்ராடக்டோட ஃபினிஷிங்கு குவாலிட்டியெல்லாம் பார்த்து இப்போ அதை அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தான் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது, இது எப்படி நம்ம அடாப்ட் பண்ணுறது அந்த மாதிரியே, அதாவது காலத்தை ஆமாம் அப்படியே அடுத்த ஜென்மத்தெலாம் பண்ணணும் அவர் அந்த மாதிரி அப்படியே உட்காந்துருக்காரு. ஸோ இதுக்கு நம்ம இதை எப்படி நம்ம அடாப்ட் பண்ணலாம், எப்படி பிளான் பண்ணணும், இவங்க பிஸ்னஸில் எப்படியெல்லாம் நம்ம இழக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம பயோஃபியூலை பற்றியும் பொல்யூஷனை பற்றி தான் அவங்களுக்கு ஃபுட் ப்ராசஸிங்லலாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சோம்னா பிஸ்னஸே எப்படி பண்ணணும், நீங்கள் சரி இதில் என்னென்ன காஸ்ட் வரணும், அது ஒரு அதுக்கான வழிமுறைகளையும் நீங்கள் அதை நம்ம இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். பட் இது இவங்க ஏன் அடாப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? நல்லா தெரியுது, ஏற்ற கடைக்காரர் யூஸ் பண்ணுறாரு, ஆனால் இவர் வாங்க மாட்டேங்கிறாரு. காரணம் அவருக்கு எதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு தெரியல. காஸ்ட்டு டெய்லி லேபர் சேலரி கொடுக்குறதுக்கு இவர் கொடுக்குற அவர் கொடுக்க எல்லாம் சரியாக போயிடுது. அவரால் பெரட்ட முடியலை, கடன் வாங்கி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியலை அவர். ஸோ இதை எளிமையாக நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட் ப்ராசஸிங்கில் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும். மோஸ்ட்லி ஃபுட் ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது அந்த அளவுக்கு எஜுகேட்டட் இல்லாதவங்க ஃபேமிலியாக பண்ணுறவங்க தான் இருப்பாங்க. அவங்க அப்பா என்ன சொல்லி கொடுத்தாரோ அதே அப்படியே செய்வார். நேராக போனால் நேராக போவார், குளித்தினா குதிச்சிடுவார், அதே மாதிரி செய்வார். அப்புறம் அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டடி ஆகிறதுக்கே 40 வயசு ஆயிரும்.
அப்புறம் அவரால் ரிஸ்க் எடுக்கிற தைரியம் போயிடும். ஆமா. ஸோ அதனால் வந்து பிஸ்னஸில் நம்ம எப்படி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும், எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும், எப்படி எந்தெந்த பர்சன்டேஜுக்குள்ளே நம்ம கொண்டு வரணும், எப்படி மாதிரியான சிஸ்டம்ஸ் அடாப்ட் பண்ணணும். இப்போ ஒரு 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 இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 சிலிண்டர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த 5 சிலிண்டரை வந்து அவரால் ஒரே நாளில் எல்லாத்தையும் மாற்றணும்னா ஒரு 2 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா தேவைப்படும். அவ்வளோ பெரிய பேமெண்ட்டு, அவ்வளோ ப்ராடக்ட்டை அவரால் இமீடியட்டாக இன்ஸ்டன்ட் பண்ண முடியாது. அப்போ வந்து அவருக்கு கைட் பண்ணும், ஒரு பீஸை யூஸ் பண்ணி பாருங்கள், அதை வந்து நீங்கள் அப்போ தான் இந்த ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு ஒன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு நம்ம எடுத்துக்கலாம். சேவிங்ஸ் வந்துடுது இல்லையா? இப்போ ஒரு நாளைக்கே உங்களுக்கு 5000 ஆகிற இடத்துல இது 1000 rupees தான் ஆகும்னு சொல்லும்போது 4000 சேவிங்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம கைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.